நான் சாதாரணமாவே சொல்லிடுறேங்க. ஆசிப் பாவனா இது வரைக்கும் டயலாக்கே இல்லாம ஒழுங்கா ஆடி நல்ல மார்க்கோட இருந்தாங்க. தெரியாதனமா ஒரு 2 பேரை கூப்பிட்டு அதுங்க போடுற மொக்கைய பார்க்க தான் போறீங்க. இது எங்க இருக்குன்னே தெரியல. இவனுங்க எங்க இருக்கானுங்களோ, எப்ப வருவானுங்களோ? என்னது? அடுத்த சாங்க்கு போஸ்ட் கொடுக்கறோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த ஓரமா போய் போஸ்ட் கொடுக்குறீங்களா? ஐயோ, என்ன திடீர்னு 60ஸ்க்கு போயிட்ட? 80ஸ்க்கு வா டார்லிங். இப்போ ஓகே. லுக், உங்க கூட எல்லாம் ஆடி எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நான் ஹாலிவுட்ல இருந்து ஒயிட் பாய்ஸ் இம்போர்ட் பண்ணிருக்கேன். கூடவே மொக்க ஃபிகர், அது ஃபாரின்ல. இங்க அது சூப்பர் ஃபிகர் வந்துகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் ஃபிளைட் லேண்ட் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா வராங்க. இப்போ நீங்க அப்பீட் ஆயிக்கோங்க, அப்புறமா ரிப்பீட் ஆயிக்கோங்க. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, ஏ ராதா I love you, ஏ ராதா I love you. இதயதாகம் அது தனியும் நேரம், இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே, ஹே ராஜா I love you, ஹே ராஜா I love you. இதயதாகம் அது தனியும் நேரம், இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. டேய், என்னடா இது தனியா ஏதோ பண்ற?
இல்லடா ரொம்ப நாள் ஆச்சுல அதான். ஓ அப்படியா? 1 நிமிட். வாட் ஷீஸ் கோனா டு? ஏங்க இங்க யாராவது 15 இருந்து 20 கிலோக்குள்ள பொண்ணுங்க இருக்கீங்களா? அதாவது 15 to 20 kgs ஜஸ்ட் லிஃப்டிங் பண்ணுங்க. ஷேம் ஆஃப் தி பப்பி ஷேம் ஆயிச்சுடா. டேய் என்ன விட்டு எப்படா இவ்வளவு இங்கிலீஷ் கத்துக்கிட்ட? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. கிரண் அண்ட் லீலாவதி, முரண் அண்ட் சுகாசினி. சோ இது யார் எலிமினேட் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. இந்த பொழப்புக்கு நீங்க 2 பேரும் பிச்சை எடுக்கலாம். ஏய் திஸ் வாய்ஸ் ஆஃப் தி பிரேம் மாஸ்டர் ரா. ஐ ரிமெம்பர் ரா. டேய் பார்ட்னர், கோ ஹெட். நம்மள பாத்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு நாம என்ன பண்ண போறோம்? இதுக்கு முன்னாடி சீசன்ல மட்டும் நம்ம 2 பேரும் என்ன பண்ணிருக்கோம்? ஒன்னும் பண்ணதில்ல. இட்ஸ் a ஷேம்டா. அதேதான்டா. ஓ டேய் அடா பாவிகளா, உங்க 2 பேர் ஓப்பனிங்ல எங்க 2 பேர் பினிஷிங் ஆடா. இது 80s ரவுண்டரா. என்னது என்னது? இதெல்லாம் முதல்லயே சொல்றது இல்லையா? இதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா? அத நான் கேட்டேன்ல. வை டயலாக் ஃபாலோ as usual டைமிங் மிஸ். ஓ ஹலோ நான் இல்ல நீ. சரி இந்தாங்க, இத போட்டுக்கோங்க. உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். ஓகே வாங்க எல்லாரும் கண்ணாடியில மூஞ்சி மாட்டிக்கலாம். எதிர்கள் லாரி வர மாதிரியே இருக்குடா. அப்பாடா எப்படியோ நல்லபடியா நல்லா வந்துருச்சுல. பட் ஒன் திங் டா, பிரேம் மாஸ்டர் நம்ம 2 பேருக்கு ஒழுங்காவே என்ட்ரி கொடுக்கலடா. ஷுட் டூ சம்திங் டா. அப்ப வா அவர்திலும் போய் 2 நிமிஷம் டயலாக் பேசுறோம். ஆசிஃப் அண்ட் பாவனா, உங்களோட கெட்டப்பே பயங்கர சூப்பரா இருக்கு. பக்கா ஆத்தென்டிக் 80s ஸ்டைலுக்கு போயிட்டீங்க. அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு. முக்கியமா 2 கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், 3 கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்தீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. கலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. எங்க அந்த குமரன் நினைக்கிறேன். How are you, குமரன்? நல்லா இருக்கு மாஸ்டர். அது கூட என்ட்ரி அது மறக்கவே இல்லையா நீங்க அந்த என்ட்ரிய? ஆல்ரெடி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டீங்க. ஆமா மாஸ்டர். ஓகே கிரண், 3rd பிரைஸ் வாங்கணும்னு என்ன பண்ண அந்த பணத்தை? இன்வெஸ்ட் பண்ண மாஸ்டர். இப்போ கார் வாங்கியிருக்கேன் மாஸ்டர். ஓ வெரி குட். அதனால பெருசா எதுவும் பண்ண முடியல. சரி இப்போதைக்கு அது வந்து காருக்கு மேல லாரி தான் வாங்கணும். சரி நீ என்ன பண்ண குமரன்? எனக்கு பிரைஸே கொடுக்கலையே. இல்ல சுகாசினிக்கு மாத்திரை கொடுத்து ரெடி பண்ணிட்டியா? அதுல செலவாயிருச்சு. நீங்க தான் ஏதாவது கொடுக்கணும். என்ன ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க நீங்க வராதனால? இல்ல நிறைய ஃபீட்பேக்ஸ் வெளியே போகும்போது நீங்க ஆடி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணாங்க, நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணோம். பட் டைம் ஒத்துழைக்கல, என்ன பண்றது. ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்க 2 பேரும். ஆசிஃப் அண்ட் பாவனா, நீங்க கொடுத்த பார்ட் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ஆஸ் யூஷுவல் பாவனா உங்க பார்ட் ரொம்ப நல்லா இருந்தது பிகினிங்.
அண்ட் ஆஷிஃப் நல்லா இருந்தது. பட் 2 பேருக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுல இந்த 2 பேரை வர வைக்காதீங்க இனிமேல். வந்தா அவங்க உங்களை டாமினேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் உங்களுக்கு அந்த கிளாஸ் ரொம்ப அழகா இருந்தது. எங்க கிடைச்சது அந்த கிளாஸ்? காமிங்க, எங்க கிடைச்சது இந்த கண்ணாடி? ஆக்சுவலா பேங்காக்ல தான் வாங்கினது. பட் இன்னைக்கு 80s ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. பாபு சார் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. ஆன் தி ஹோல் ஓகே, நாட் பேட். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் வாஸ் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஆசிஃபும் பாவனா அவங்க கேரி பண்ணது அவங்களுடைய கொரியோகிராஃப் தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அவங்க. பட் மாஸ்டர் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் உள்ள இருந்து வந்த மாதிரி தான் ஹைலைட் ஆச்சு சாங். அதனால நீங்க அவங்க மாஸ்டர் சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லா இருங்க ஆசிஃப் அண்ட் பாவனா. ஏன்னா இவங்க 2 பேரும் குமரனுங்களா? குமரன் அண்ட் கிரண் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதாவது வரும்போது ஒரு லைஃப் கொடுத்தீங்க. ஸோ அது நீங்க பண்ண இந்த சேஷ்டெல்லாம் இவங்க என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் ஒரு குழப்பமா இருந்துச்சு. மற்றவங்களை பத்தி நம்மளுக்கு பார்க்க தோணல. உங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்க தோணுச்சு. புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. அண்ட் அதாவது இந்த மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக்குனீங்க நீங்க. ஸோ ஆன் த ஹோல் இட் வாஸ் நைஸ். இன்னும் பெட்டர் பண்ணலாம் நீங்க. ஓகே. அண்ட் பாவனா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிறாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. Yes, Mumtaz madam. Where is Asif? So I can't see Asif. Hi Kumran. Hi Kiran. I don't know where Asif is. Iniki Asif is I'm here. You're under the wig. I can only see wig. Asif inge. Nejama recognize panna mudiyala Asif. That wig doesn't suit you, darling. Please don't ever wear it again. Yes, sure. Okay. Okay, coming to your performance. அக்கா சொன்ன மாதிரி நிறைய விஷயத்து இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப அப்ரிஷியேட் பண்றதுக்கு. லைக் கும்ரான் அண்ட் கிரண், ஆனந்த் சார் வாஸ் ரைட் தட் த மொமெண்ட் யூ என்டர்ட் லைஃப் கொடுத்துட்டீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஆசிஃப் அண்ட் பாவனா, இட் வாஸ் நாட் பேட், இட் வாஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ். பட் நாங்க வி ஹவ் சீன் அமேசிங் ஃப்ரம் யூ. புரியுதா? சோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அந்த இது இருந்தது. தேங்க்யூ. Alright, so Asif and Bhavna judges உங்களுக்கு mixed comments கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். கலா மாஸ்டர், your score. Mumtaz madam, உங்க ஸ்கோர். Okay, so 2 judges 8 கொடுத்திருக்காங்க. பாபு சார், your score. பிரசாந்த், திடீர்னு இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் அந்த பழைய காலத்துல ஹிஸ்டாரிக்கல் பண்ணும்போது எப்படி இருந்தது? ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது. ரொம்ப அதாவது ஒரு 0 to 10 வச்சுக்கிட்டீங்களா, ஃபேண்டாஸ்டிக் அற்புதம் சொல்றது only 3% தான். அதுக்கு மேல மாஸ்டர் இது ஒரு காஸ்டியூம் போடும்போது அந்த கம்பீரம் காஸ்டியூம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் மாஸ்டர். யூ கெட் இன்டு தி கேரக்டர். அதனால தான் அவ்வளவு வெயிட் போட்டீங்களா? ஆமா மாஸ்டர். இப்போ இன்னைக்கு படம் பார்க்கும்போது நான் உங்களை நம்ப வைக்கணும். கரெக்ட். தட் யூ ஓகே, ஐ அம் a prince, I am able to handle 10 different people. நான் அந்த கத்தி சண்டை போடும்போது உங்களை நீங்க நம்பணும். அதை ஸோ நம்ப வைக்கிற மாதிரி அந்த தோற்றம் எனக்கு வேணும். அதனால we had this different kind of appearance for me. வேற எந்த படம் போனாலும் எனக்கு அடிபடுறது இல்லை மாஸ்டர் சண்டையில. பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதோ ஒரு அடிபட்டு இருக்கோம். ஏன்னா அது வெப்பன்ஸ் அது மாதிரி மாஸ்டர். கத்தி இப்போ நான் ஒழுங்கா பண்ணாலும் ஆப்போசிட் பார்ட்டியை they have to do properly. இல்லைன்னா டெய்லி இப்போ அதாவது ஆக்சுவலா ரியல் வார் வெட்டரன்னு சொல்லலாம். அத போர் வீரர்கள் பண்ற அடி மாதிரி வீரன் இதெல்லாம் சகஜம் பார்த்துட்டு டெய்லி ஒரு அடி ஒரு டங்குன்னு ரத்தம் பாப்பா ஓகே கம் ஆன் டேக் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். And this is what we have been doing throughout this movie, master. உங்களுக்கு அந்த படத்திலேயே ரொம்ப கஷ்டமான டயலாக்? இல்ல கஷ்டமான டயலாக்னு வரல மாஸ்டர் இந்த படத்துல. ஏன்னா அவரோட ஐயாவோட வார்த்தைகள் பேசும்போது அதிலே தனியா ஒரு you get your own inspiration, the character comes out. Okay, okay. அவர் நான் நிறைய டயலாக் பேசியிருக்கேன். பட் இவரோட டயலாக் பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறியாம